பரிசுத்த பரலோக ராஜாவே, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாய் கூடி இந்த சபையிலே நீ குறித்த இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரி சபையை எடுத்து 7 ஆண்டுகள் முடிந்த 8வது ஆண்டுக்குள்ளே அவர்கள் நுழைகிற நாளாக இருக்கிறது. இந்த 7 ஆண்டுகளும் இந்த நிறைவேறல் சபையை தாங்கி நடத்தின தயவுக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்திருக்கிற யாவரையும் இந்த நாள் மாத்திரமல்ல, என்றைக்கும் உங்களுடைய மகிமை அவர்கள் உணர்ந்து தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நீ துணையாகிறோம். உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் தாமே எங்களை நினைவு கூர்ந்து இந்த நாளை காண செய்கிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி. 7 ஆண்டுகள் எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், சரீர சுகம் எல்லாம் இருந்தாலும் உம்முடைய கரம் சகோதரியும் இங்கு வருகிற யாவரையும் நடத்தினது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் என்னை தாங்கி நடத்துகிறீர் என்று உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்மாலே தான் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த துவக்க ஜெபம் முதல் பாடுகிற உம்மை மகிமைப்படுத்துகிற பாடல்களும் இதயமாக நீர் மாற்றி ஆசீர்வாதமாக யாவரையும் நீர் பலப்படுத்துகிறார்கள். என்றும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் எங்களை உங்களுடைய கருத்திலே ஒப்படைத்து செபிக்கிறோம். ஜெபம் கேட்டு எங்களை நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலையில் நீங்கள் அனைவரும் இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி 7 ஆண்டு கடந்து 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. அதற்காக நாம் நன்றியோடு ஆராதித்து அவரை நாம் துதித்து இன்னும் அவரை அதிகமாக நாம் அவரை துதிக்க வேண்டும். அவர் வரும் இந்த நாளில் நாம் அனைவரும் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து நம் தேவைகளை சந்திப்பவர், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பவர், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் அவர் இரட்டிப்பாக கொடுப்பவர். அப்படியாக நாம் நம்முடைய பாவங்களை அவருக்கு முதலாக அறிக்கையிட வேண்டும். நம் பாவங்களை நாம் அவரிடத்தில் செலுத்தும் பொழுது மீண்டும் அந்த பாவ படுகொலியில் விழாமல், பசாசுக்கு அடிமையாகாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வழி நடத்தி அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துபவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையால் நம்மை தாங்கி வழி நடத்துபவர். அப்படியாக இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி கர்த்தர் இந்த ஊழியத்தில் என்னை எடுத்து பயன்படுத்தியதற்காக நன்றியோடு இன்னுமாக நான் அவரை இன்னும் அவரோடு நான் ஒன்றித்து அவருக்குள் நான் அவருடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் நான் நல்ல முறையில் நான் அடியெடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை வாழ்க்கையில் வழிநடத்தி இந்த உலகில் நான் வாழும் மட்டும் அவருடைய ஊழியத்தில் இன்னும் நான் மென்மேலும் நான் வளர வேண்டும் என்றும் இந்த நாளில் கர்த்தர் என்னை அழைத்ததற்காக நன்றியோடு நாம் இந்த ஆராதனை பாடல்களை பாடி நாம் துதிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துபவர் கர்த்தர் ஒருவரை. அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் ஒன்றித்து அவரை நாம் ஆராதித்து துதித்து பாடுவோமாக. தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார்.
வழிநடத்துபவர். அதனால் அவர் என்றும் மாறாதவர். அவர் காலமெல்லாம் நாம் அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திட வேண்டும். அந்த நோயினால் ஆண்டவர் நமக்கு மருத்துவராக வருகிறார். நாம் மயங்கி விழும் வேதனையில் பசிதனிலே நமக்கு அண்ணாவை அவர் வழங்கியிருக்கிறார். நாம் ஆண்டவரை நாம் உள்ளத்திற்கு துதிப்போமாக. கர்த்தர் நமக்கு ஊன்றுகோலாக இருக்கிறார். பல நேரங்களில் நாம் தவறான காரியம், தவறான வார்த்தைகளை, தவறான மனிதனிடத்தில் நாம் செல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு ஊன்றுகோலாக இருந்து அங்கிருந்து வீட்டில் நம்மை அவருடைய பிள்ளைகளாக வாழ வைக்கின்றார். நாம் அழைங்கிட வேண்டும். நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் காவலாக இருக்கின்றார். அவர் என்றுமே நமக்கு ஒன்றுவோராக இருக்கின்றார். அதனால் நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் நாம் அவருக்கு நாம் சமர்ப்பிக்க
ஜெபிக்க வேண்டும், சாசுகளுக்கு அல்ல. நாம் எதற்காக ஆண்டவரை நோக்கி வந்திருக்கின்றோம்? நீங்கள் அனைவரும் எதற்காக ஆண்டவரை நோக்கி வந்திருக்கின்றீர்கள்? முதலாவதாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். நாம் அனைவரும் ஆண்டவருடைய குடும்ப பிள்ளைகள். இந்த உலகத்திலே கிறிஸ்துவ குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்மை படைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல அவர் நம்மை காத்து வழிநடத்துகின்றார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அவரோடு நாம் எந்த அளவிற்கு நெருங்கி உறவாடி கொண்டிருக்கின்றோம்? பல நேரங்களில் நாம் ஆண்டவரை நிந்திக்கின்றோம். எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த நோய், எனக்கு ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் தடைபட்டுக் கொண்டே இருக்கின்றன, எனக்கு ஏன் மன நிம்மதி இல்லை, எனக்கு ஏன் உண்மை துதிக்கவும் எனக்கு அந்த ஒரு மைண்ட் வரவில்லை என்று பல நேரங்களில் நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அதெல்லாம் தாண்டி நம்மை காத்து நம்மை வழிநடத்துபவர் இல்லையா? ஆனாலும் நாம் அவரை நிந்திக்கும் பொழுதுதான் அவருடைய நட்பு, அந்த அன்பு, அந்த காதல், அந்த லவ் நமக்கு எப்படி நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அந்த காதல், அந்த லவ், அந்த அன்பு, அந்த நட்பு, இது மூன்றும் ஒரே வார்த்தை தான். அன்பு என்ற அந்த மூன்று எழுத்து, காதல் என்ற அந்த மூன்று எழுத்து, நட்பு என்ற அந்த மூன்று எழுத்து எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையால் தான் அன்பு. நீங்கள் கொரிந்தியர் 1:13 அதிகாரத்தில் எடுத்து படித்து பாருங்கள். நான் இதைதான் போன வாரம் நான் சென்னையில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை நான் கொடுத்தேன். பல பேர்களுக்கு அன்பிலிருந்து கசப்பான வாழ்க்கைகள், குடும்பங்களில் பிரச்சனைகள், கணவன் மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், பிரச்சனைகள் மேல் பிரச்சனை. என்னிடம் வந்து கூறுவார்கள், ஆசிரமா நீங்க வந்துட்டீங்களா, ஏன் வரல, நீங்க மாசத்துல இந்த 3ஆவது வாரத்துல வந்திருக்கீங்க. நான் எப்பவுமே மாசத்துல ஒரு ஃபர்ஸ்ட் வாரத்துக்கு தான் நான் போவேன். சில வேலைகள் இருந்ததுனால, சில எனக்கு உடல்நிலை இருந்ததுனால நான் போகவில்லை. அதெல்லாம் நான் போன வாரம் போனேன். நிறைய பேர் என்கிட்ட, ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி, பல பல பிரச்சனைகள், பல பல வேதனைகள், பல பல நோய்கள், பல பல காரியங்கள் தடைபட்டுக் கொண்டிருக்கின்றன என்று என்னிடம் கூறினார்கள். நான் அவர்களுக்கு என்ன சொல்வது? நீங்கள் ஆண்டவரோடு உறவாடுங்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள், உங்கள் கதவை தாளிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். மனிதர்களை பார்த்து ஜெபிக்க வேண்டாம். மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்று நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டாம்.
உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கின்றதோ நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை வைத்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் முறையிடுங்கள். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொல்வார்கள், அவர்கள் அப்படி சொன்னார்கள், இவர்கள் இப்படி சொன்னார்கள், நீங்க அந்த பாஸ்டர்கிட்ட போங்க, நீங்க இந்த பாஸ்டர் கிட்ட போங்க, அவருடைய பிரேயர் நல்லா இருக்குது, இவருடைய பிரேயர் சரியில்லை, இவருடைய மெசேஜ் சரியில்லை, அவருடைய மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்குது, அங்க போனா ஒன்றையும் கிடைக்காது, சாப்பாடு இல்லை, ஒரு ஜூஸ் இல்லை, இப்படிதான் மனிதர்கள் சொன்னார்கள். சொல்லிக் கொண்டுதான் இடம் இருக்கின்றார்கள். ஆனாலும் நாம் அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காமல் நாம் ஆண்டவரை சார்ந்து நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவைகளை ஒவ்வொன்றும் சந்திப்பவர், நம்முடைய ஒவ்வொரு தேவைகளும் சந்திப்பவர். எவ்வளவு காரியங்கள் நிறைவேறாமல் தடுத்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாங்கக்கூடிய அந்த சக்தி கடவுள் கொடுக்கின்றார். முதலாவதாக நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அதை படித்து பாருங்கள். கிறிஸ்தவத்தில் ஃபர்ஸ்ட் வருவது அன்பு, பிறகுதான் விசுவாசம். கிறிஸ்தவத்தில் முதன்மையான வருவது அன்பு. அன்பு இல்லை என்றால் விசுவாசம் இல்லை. ஆதலால் நீங்கள் அன்பை நீங்கள் பொழிய வேண்டும். உண்மையான அன்பு எங்கிருந்து வருகிறது என்றால் கர்த்தரிடத்திலிருந்து வருகின்றது அந்த உண்மையான அன்பு. நீங்கள் படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் யாரால் படித்து பாருங்கள். அன்பு ஆண்டவருக்கு கொடுக்கும் அந்த அன்பு மனிதத்தில் அன்பு அல்ல, உண்மையான அன்பு. நீ ஆண்டவரிடத்தில் அன்பை கொடுக்கும் பொழுது அங்கிருந்து வரும் அன்புதான் உண்மையான அன்பு. இந்த உண்மையான அன்புக்கு பொறாமை கிடையாது. உண்மையான அன்பிற்கு தற்கொலைவை நாடாது. உண்மையான அன்பிற்கு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திற்கு சந்தோஷப்படும் அன்பு. சகிப்புத்தன்மை உள்ளது அன்பு. நம்பகத்தன்மை உள்ளது. நம்பும் அனைத்தையும் நம்பும் அன்பு. சகலத்தையும். அதனால் நாம் அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த அன்பை எப்படி நாம் பிறரிடத்தில் அந்த அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் கடவுள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் நாம் அன்பை முதலாவதாக யாரிடத்தில் செலுத்த வேண்டும்? மனிதர்களிடத்தில் அல்ல, ஆண்டவரிடத்தில் செலுத்தும் பொழுது அங்கிருந்து வரும் அன்பு மனிதர்கள் மூலமாக அந்த உண்மையான அன்பு நமக்கு வெளிப்படும். அன்பு எதையும் தாங்கும், எதையும் சகிக்கும், எதையும் நம்பும், எதையும். உண்மையான அன்பு ஆண்டவர் கொடுக்கும் அன்பு. நீங்கள் விழுந்திருந்து நீங்கள் வெளிப்படும் அந்த அன்பை மனிதத்தில் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த அன்பில் கசப்புகளும் பொறாமைகளும் நயவஞ்சகமும் எதுவும் வராது. இங்க சகோதரி வந்திருக்கிறாள், அவங்க பேரு அமலான். அவங்களுடைய சகோதரி தான். நான் அவங்களை மம்மி கூப்பிடுவேன். நான் இந்த பெங்களூருக்கு வரும் பொழுது 22 ஆண்டுகளாக அவர் என்னோடு இருக்கின்றார். அவர்கள் பெயர் ரோஸ். அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் 2 வருடமாக இங்கு வருவதில்லை. ஆனாலும் இப்பொழுது கர்த்தர் அவரை சுகப்படுத்தினார். அந்த தாய் என்னை மகளாக ஏற்றுக்கொண்டு 22 வருடங்களாகிவிட்டன. அவர்கள் சொல்வார்கள், இந்த மகள் எதற்கும் எதிர்பார்க்காமல் உண்மையான அன்பை மட்டும் அவள் எதிர்பார்ப்பவள், அன்புக்காக ஏங்குகின்றவள் இந்த மகள் என்று பல பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த கான்வென்ட்ல எனக்கு சிஸ்டர் போன் பண்ணி சொல்லுவாங்க, உங்களை பற்றி அந்த ரோசி அம்மா பயங்கரமா சொல்லுவாங்க. சிஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க ஆசை, நான் அதுவும் தானே வந்தேன். நான் சொன்னேன், நான் ஒரு ஊழியக்கார மகளத்தான், என்னை ஏற்றுக்கொண்டார் கர்த்தர். உங்களை பற்றி அவங்க பெருமையா சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, என் வயிற்றில் அவள் பெருக்கவில்லை, ஆனாலும் 22 ஆண்டுகளாக, ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் அல்ல, 22 ஆண்டுகளாக இவள் என்னோடு இருக்கின்றாள். அவள் என்னிடத்திலிருந்து பணமோ நெகையோ எந்த ஒரு பட்டமோ எந்த ஒரு வீடோ வாசலோ எதையும் எதிர்பார்ப்பாக இல்லை. இவள் உண்மைக்கு ஏங்குபவன், உண்மையான அன்புக்கு ஏங்குபவன். எல்லோரும் நிறைய பேர், ஏன்னா மாதம் நான் சென்னையில போகும்போது அங்க எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க,
நான் 5 வருடமாக என்னுடைய பாஸ்டர் 2021 அவர் எக்ஸ்பர்ட் ஆனபோது அப்போதிலிருந்து நான் ஒரு 6 நாள் போகாம இருக்கேன். அதுக்கப்புறம் நான் 4 வருஷமா போயிட்டு இருக்கேன். அவங்க எல்லோரும் சொல்லுவார்கள், அவர்கள் எதை கொடுத்தாலும் நான் வாங்குவதில்லை. உங்களுடைய உண்மையான அன்பு எனக்கு அது போதும். நீங்கள் நன்றாக இருங்கள். தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் ஒரு 5 நிமிடம் நீங்கள் செபியுங்கள். உங்களை காண்பவர் இயேசு, உங்களை காப்பவர் இயேசு என்று நான் சொன்னேன். கர்த்தர் இன்னவரைக்கும் அவங்களை நான் ஒரு சகோதரிகளாகவும் தாயாகவும் தங்கையாகவும் தம்பிகளாகவும் அண்ணன்களாகவும் இருக்கின்றேன். நாம் பிரைஸ் தி லார்ட் பிரதர் என்று சொல்லும் பொழுது அந்த பிரதருக்குடைய அர்த்தம் தெரிய வேண்டும். சில பேர் பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் என்ற வேற மாதிரி அந்த அன்பை யூஸ் பண்ணுகிறார்கள். அப்படி நாம் கிறிஸ்துவ பிள்ளைகளை நம்ப கூடாது. பிரைஸ் தி லார்ட் பிரதர் என்றால் அவர்கள் நம்மளுடைய சகோதரர், அண்ணன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் என்றால் சகோதரி, அவருடைய அக்காவோ தங்கையோ அப்படிதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாயில வருவதற்கு ஏதோ திங்க் பண்ணி பல பேர் சொன்னாலும் நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். சில பேர் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அசுத்த ஆவிகளோடு அந்த அன்பை அசுத்த ஆவிகளுக்கு பெற்றுக்கொண்டு அதை உபயோகித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தர் என்னை இந்த இடத்தில் 5 வருடமாக என்னை தனியாக மனிதர்கள் இல்லாம தனிமையில் என்னை வாழ வைக்கின்றார். ஆனால் மனிதர்கள் என்னோடு அல்ல, கர்த்தர் என்னோடு இந்த வீட்டில் இருக்கிறார். கர்த்தரிடத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆதலால் இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி 7 ஆண்டு முடிந்து 8ஆம் ஆண்டு தொடங்கும் இந்த நாளில் கர்த்தர் என்னை இன்னுமாக ஊழியத்திற்கு எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் கர்த்தர் என்னை அழைத்ததற்காகவும் நன்றியோடு நாம் அவரை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. என்னை காப்பவரே கைவிடாது நேசுவீரே, உம்மை போல் தெய்வம் நான் பூமி எங்கும் கண்டதில்லை. நேசிக்க என்னை தேடி வந்த மெசியானே, உம்மை போல் தெய்வம் நான் பூமி எங்கும் கண்டதில்லை. நேசிக்க என்னை தேடி வந்த மெசியானே. பேதுருவை போல நாம் போனாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் அன்பை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் பார்த்து வழிநடத்துவார். மூளைக்கு தலைக்கல்லாய் நம்மை மாற்றி விடுவார்.
உம்மை போல் தெய்வம் நான் பூமி எங்கும் கண்டதில்லை. நேசித்து என்னையும் தேடி வந்த மெசியாவே, உம்மை போல் தெய்வம் நான் பூமி எங்கும் கண்டதில்லை. நேசித்து என்னையும் தேடி வந்த மெசியாவே. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் இதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு 2-3 வார்த்தைகளாவது தினந்தோறும் படித்து பயன்பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு. ஏனோ தானோ என்று வாழ்க்கையை வாழ்ந்தால் நமக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு அன்பு இராவிட்டால் நீ ஒன்றும் இல்லை. குழந்தைகள் அழகாக சொல்லுகிறேன், உனக்கு அன்பு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. அதனால் நாம் உண்மையான அன்பை எடுக்கும் பொழுது விசுவாசம் தானாக வரும். அப்படியாக இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை பாஸ்டர் ஷாம் அவர்கள் கொடுக்கின்றார்கள். நீங்கள் அவருடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மீண்டுமாக வீட்டிற்கு தினந்தோறும் வார்த்தைகளை படித்து பயன்பெறுங்கள். Praise the Lord. Hallelujah. Revival Harvest Ministry 8th year anniversary வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். முதலாவது மீண்டும் என்னை இந்த வருடமும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய எனக்கு இந்த சாக்கியத்தை கொடுத்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்தது சகோதரி ராணி அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 8 வருடங்கள் சகோதரியோடு தேவன் துணையாக இருந்து இந்த ஊழியத்தை இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் பெரியவர். உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். இவர்களை இத்தனை ஆண்டுகளும் பலப்படுத்தி அவருடைய ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்தி வந்திருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். அவர் எல்லாரை பார்க்கிலும் பெரியவர். சாலமோன் ஞானியை பார்க்கிலும் பெரியவர். யோனா பிரசங்கியாரை பார்க்கிலும் பெரியவர். தேவ ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவர். உலகத்தில் இருக்கிற சாத்தானை பார்க்கிலும் பெரியவர். இவ்வளவு பெரிய தேவன் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். பெரியவராக இருந்தார். அவர் தம்மை தாழ்த்தினவராக எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, வாக்கு மாறாதவராக நம் மத்தியில் வந்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். அதற்கு காரணம் அவரே உங்களை உண்டாக்கினவர். உங்களை மீட்க அவரே பரலோகத்தை விட்டு, பரலோக மகிமையை விட்டு இந்த பூலோகத்துக்கு ஒரு சாதாரண மனிதனாக வந்தவர். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள்.
இன்றைக்கு தேவன் என்னுடைய இருதயத்தில் வைத்த வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையாய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். மனுஷகுமாரன் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். முதல் முறை அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். எதற்காக? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். தேவனுக்கு விரோதமாக, தேவ வசனத்துக்கு விரோதமாக பாவம் செய்து அழிந்து போய்கொண்டிருந்த மனுஷருக்காக, மனுஷரை தேடி மனுஷரை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து முதல் முறையாக வந்தார். அவர் பாவிகளாக இருந்த நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை எல்லாம் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அவர் உண்டு பண்ணினார். நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசு அவர் அடக்கப்படப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு நித்திய வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணபடியாக சென்றிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பவும் வருவேன் என்று சொன்னார். திரும்பவும் வருவேன் என்று சொன்ன இயேசு திரும்பவும் வருவார். அவர் வருவது நிச்சயம். அவர் மாறாத தேவன். அவர் மாற மனுபுத்திரன் அல்ல, போய் பேச ஒரு மனிதன் அல்ல. அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்பத்தக்கவர். அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்திலே நீங்கள் எத்தனையோ பேர், எத்தனையோ மனுஷரை நம்பி மோசம் போயிருக்கலாம். ஆனால் இங்கே நான் அறிவிக்கிற இயேசு உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவரை நம்பினோரை கைவிடாதவர். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அவருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அவரை நம்பினோ மாண்டு போனதில்லை, அவரை நம்பினோ வெட்கப்பட்டு போனதில்லை, கெட்டு போனதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். கிறிஸ்துவ ஜீவியம் விசுவாச ஜீவியம். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு யாரும் பிரியமா இருக்க முடியாது. நம்முடைய சரீர கண்களால் தேவனை காண முடியாவிட்டாலும் தேவன்
நம் மத்தியில் இருக்கிறதை நம்மால் உணர முடியும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. தேவ சமூகம் நம் மத்தியில் இருக்கிறது. அதை நீங்கள் உணரலாம். தேவ வசனத்தை கேட்கிற இந்த வேளையில் தானே அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. விடுதலை உண்டாகிறது, வியாதிகள் சுகமாகிறது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் அருளப்படுகிறது. காரணம், தேவ வசனத்தை நீங்கள் கேட்கிறதான நேரத்தில் தானே உங்களுக்குள்ளே விசுவாசம் உண்டாகிறது. விசுவாசம் இல்லாதவர்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணக்கூடிய வசனம் தான் தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்திலே ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது தேவாதி தேவனுடைய வார்த்தை. தேவர்களின் மகாராஜாவின் வார்த்தையாக இருக்கிறது. வானாதி வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து தேவனை விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியம் விசுவாசத்திலே தான் ஆரம்பமாகிறது. இந்த விசுவாசத்திலே ஆரம்பமாகிற இந்த ஜீவியம் அது தொடர்ந்து விசுவாசம் காணப்பட வேண்டுமானால், விசுவாசத்தை நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால், நமக்குள்ளே தேவனுடைய அன்பு காணப்பட வேண்டியது அவசியம். ஆனால் இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பார்கள். அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? அநேகர் அவர் வரும் காலத்திலே விசுவாசத்தை இழந்து விடுவார்கள், விசுவாசம் குறைந்து விடும். இன்னைக்கு நம்மை நாமே சோதித்து நாம் அறிவோம், நமக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா? ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் நமக்குள்ளே இப்பொழுது இருக்கிறதா? விசுவாசத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? விசுவாசத்தை இழந்திருக்கிறோமா அல்லது விசுவாசம் குறைந்திருக்கிறதா என்பதை சோதித்து அறிந்து இந்த நாளில் மீண்டும் ஆண்டவரை நாம் முற்றிலும் முழுவதும் விசுவாசிக்க நாம் ஆண்டவரிடத்திலே ஒரு அறிக்கையை செய்வோம். ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நான் விசுவாசத்திலே குறைந்திருக்கிறேன், விசுவாசத்தை இழந்திருக்கிறேன், உங்களை அன்றாடம் எல்லாவற்றுக்கும் விசுவாசிக்காத ஒரு நிலவரத்தில் இருக்கிறேன், என்னை மன்னித்து ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும். ஆண்டவரே, நீரே எனக்கு வழி, நீரே எனக்கு சத்தியம், நீரே எனக்கு ஜீவன், உம்மை விட்டால் எனக்கு வழி இல்லை, கதி இல்லை, நீரே நம்பிக்கை, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். விசுவாசத்திலே தொடங்கப்பட்ட இந்த கிறிஸ்தவ ஜீவியம் அன்பில் நடைபெற வேண்டும். தேவன் நம்மை எவ்வளவு அன்பு கொண்டார் என்று சொன்னால், நமக்காக அப்படி ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே பலியாக கொடுத்து நம்மை அன்பு கொண்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தார். அவ்வளோ அன்பு கொண்டவர் தேவன். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நாமும் அவரை அன்பு கூற வேண்டும், நாமும் தேவனை அன்பு கூற வேண்டும். எப்படி கணவன் மனைவியுடைய ஜீவிதத்துல இருவரும் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டுமோ, அதுபோல தேவனும் நம்மிடத்துல அவர் அன்பை எதிர்பார்க்கிறார். அவர் நம்மை எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்பதை கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். அதே நேரத்தில் நாமும் அவரை அன்பு கூற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவரை அன்பு கூர்ந்தால் நம்முடைய விசுவாசம் அப்படியே நிலைத்திருக்கும். நாம் அவரை அன்பு கூறாத பட்சத்திலே அந்த அன்பை வேற யாருக்கோ எதற்கோ நாம் செலுத்த போது நம்முடைய விசுவாசம் குறைந்து விடுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதவர்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால்
அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நீங்களும் நானும் அன்பு கூறக்கூடாது. உலகத்தில் எதெல்லாம் உண்டானதோ அதெல்லாம் பிதாவால் உண்டாகவில்லை, பிசாசால் உண்டானவைகள் என்பதை நாம் அறிய வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்துல நாம் அன்பு கூறக்கூடாது என்று நமக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். உலகத்துல உண்டானவைகள் என்று சொல்லும் போது அவைகள் எவைகள்? மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்துடைய பெருமை. இந்த 3 பாவங்களும் இந்த உலகத்துல பயங்கரமாக இருக்கிறது. இந்த 3 பாவங்களையும் நாம் நேசிக்க கூடாது, அன்பு கூறக்கூடாது. இந்த 3 பாவங்களையும் மேலும் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். கண்கள் எதையெல்லாம் பார்க்கிறதோ அதையெல்லாம் அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடாது. மாம்சம் எதையெல்லாம் விரும்புதோ அதையெல்லாம் அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது. இந்த உலகத்திலே பெரியவர்களா இருக்கிறோம், பெருமையா வாழணும், எல்லாரை விட நம்ம தான் பெருசா இருக்கணும், உயர்ந்து இருக்கணும், மற்றவங்க எல்லாம் நம்ம கீழே இருக்கிறோம் என்பது அது பெருமைக்குரிய ஒரு ஜீவியம். இதெல்லாம் உலகத்திலே உலக ஜனங்களுக்குள்ளே நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த பாவங்கள் சபைகளுக்குள்ளே அனைவருக்குள்ளே காணப்படுகிறது. இவைகளை நாம் அன்பு கூர்ந்தால் பிதாவை அன்பு கூற முடியாது. ஒன்று அன்பு கூர்ந்தால் பிதாவை அன்பு கூற வேண்டும், இல்லாவிட்டால் இந்த உலகத்தை அன்பு கூற வேண்டும். இந்த உலகத்தை எவ்வளவு அன்பு கூர்ந்தாலும் இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்துடைய பெருமை, இதையெல்லாம் நாம் அடைந்தாலும் அனுபவித்தாலும் இவைகளெல்லாம் அழிந்து போகும் என்று 17ஆம் வசனம் சொல்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னைக்கும் நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா. இந்த கண்களின் இச்சை, இந்த மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை, இதையெல்லாம் நம்ம வெறுத்து வாழ்ந்து தேவனை அன்பு கூற வேண்டும். தேவனை அன்பு கூர்ந்து வாழ வேண்டுமானால் நம்முடைய சபையினுடைய கூட்டங்களுக்கு நாம் ஒழுங்காய் செல்ல வேண்டும், சபையோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். நீங்க எந்த சபையிலிருந்து வந்திருந்தாலும் அந்த சபைக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, அந்த சபையில நீங்கள் ஐக்கியமா இருங்க, சபையில நடக்கிற கூட்டங்களுக்கு எல்லாம் நீங்க ஒழுங்கா போங்க. நீங்க உலகத்தை அன்பு கூற முடியாது. பிசாசுகள் கொண்டு வருகிற எல்லா சோதனைகளையும் நீங்கள் வெற்றி பெற முடியும், அவைகளை எல்லாம் சகித்து ஜெயிக்க முடியும். அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காற்று ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இங்க தேவன் புசிக்கக்கூடாது என்ற கனியை ஏவாளுக்கு காண்பித்து பிசாசு அவன் சோதிக்கிறதை பார்க்கிறான். பிசாசு ஏவாளை சந்தித்து அவள் வஞ்சிக்கப்படும்படிக்கு அவளை சோதித்தார். பிசாசுடைய வார்த்தைகளை கேட்டு
அவள் வஞ்சிக்கப்பட்டார். எதை ஆண்டவர் புசிக்காதே என்று சொன்னாலோ அதை புசிக்கும்படிக்கு அது மேலே ஒரு இச்சையை பிசாசு உண்டு பண்ணினதை நாம் இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். பிசாசு உங்களிடத்தில் பேசும்போது நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அந்த இடத்திலே பிசாசு எதை காட்டுகிறானோ அதை காட்டி அதை பார்த்து நீங்கள் மயங்கும் போது நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள், விளந்து போகிறீர்கள், தேவனுடைய மகிமையை ஆசீர்வாதங்களை இழந்து போகிறீர்கள். சாத்தான் சோதிக்கும் போது இதுதான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. தேவன் அவர்களை மகிமையாக மூடியிருக்கிறார். பிசாசுடைய சோதனையில் அவங்க விழுந்த பின்பு அவங்களுடைய மகிமை, தேவ மகிமை அவங்களை விட்டு விடுபட்டது. தங்களை நிர்வாணிகள் என்று கண்டு பயந்து அவங்க அந்த செடிகளுக்குள்ளே போய் ஒளிந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிசாசுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்தால் இருக்கிற தேவனுடைய சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து விடுவோம். நம்முடைய அந்த மானம் மரியாதையை கூட நாம் இழந்து விடுவோம். பிசாசு நம்மை அசிங்கப்படுத்தி விடுவார். ஆகவே இந்த நாள் முதல் சாத்தான் சோதிக்கும் போது அவனுக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்கவே கூடாது. அவன் சோதிக்கிறான் தெரியுதா, அவனை நீங்கள் கடிந்து விடவில்லை. நீங்கள் விரும்பத்தக்கத்தான் அவன் இருப்பான், பேசுவான். சாத்தான நீங்கள் எளிதில் அறிய முடியாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருந்தால் சாத்தான் பேசும்போது யார் வழியாய் பேசுகிறார், எப்படி அவன் பேசுகிறான் என்பதை நீங்கள் அறிந்து உடனே அவனை கடிந்து அப்புறப்படுத்த முடியும். அப்பால சாத்தானே, தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷரை ஆதி முதல் அவன் வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான். வஞ்சித்துக் கொண்டிருக்கிற பிசாசை ஒரு நாள் தேவன் முற்றிலும் பூமியிலே அவர் இல்லாதபடிக்கு செய்ய போகிறார். அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் படாத பாடுபட்டு இருக்கோம். பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டத்தின் மேல கஷ்டம், அவமானத்தின் மேல அவமானம், வியாதிகள், பலவிதமான பலவீனங்கள் தொடர்ச்சியா சாதித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் யார் காரணம்? பிசாசு தான் காரணம். அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். அவனை எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் தான் அவனை எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிகிறது தான் நம்முடைய பலனாக இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படியாம ஒருபோதும் பிசாசை எதிர்க்கவே முடியாது, ஒருபோதும் பிசாசை ஜெயிக்கவே முடியாது. ஆகவே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை காட்டினாலும் அவன் செய்ய சொன்னாலும் அதற்கு மயங்காமல் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல வேண்டும். இயேசுவின் நாமத்திலே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். ஹல்லேலூயா. பல முறை ஏமாந்து போயிருக்கலாம், வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம். ஆனாலும் தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். தேவ சித்தம் அல்ல, உன்னை தூக்கி அவருடைய நோக்கத்துக்கு நேராக நிறுத்த வேண்டும் என்பதே. விழுந்து போன மனிதனை மறுபடியும் தேவன் நோக்கத்துக்கு நேராக தூக்கி நிறுத்தபடியாக தேவனே இந்த பூலோகத்துக்கு மனிதனாய் இறங்கி வந்து உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, துக்கங்களுக்காக, பாடுகளுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். ஆகவே நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய கழுவுகளால் குணமானோம்.
உங்க ஜெபத்துக்கு பலன் உண்டு. நீங்கள் இயேசுவின் நாமத்திலே பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பலன் உண்டு. யார் ஜெபித்தாலும் தேவன் கேட்பார். சிறு பிள்ளைகளை, நீங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபித்தாலும் உங்கள் ஜெபத்தை தேவன் அதிகமாய் கேட்பார். உங்கள் தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். உதவியற்றவர்களாக நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். இயேசு உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே எல்லா அற்புதங்களும் நடக்கும். இயேசுவின் நாமத்தை விசுவாசியுங்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். மனுஷரை தேடி போகிறதை விட்டுட்டு தேவனை தேடுங்கள். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு விடாது. மனுஷரை தேடி 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 நீங்க வெக்கப்பட்டு போனது போதும், அவமானப்பட்டது போதும், நீங்க தாழ்ந்த நிலைமையில இருந்தது போதும். இயேசுவை நோக்கி பாருங்க, உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். இயேசுவை தலையை உயர்த்துவார். இயேசுவை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிற சாத்தானை அழிக்கும்படியாய், அவனுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும்படியாய் இயேசு மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும்போது நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆதியில் இருந்தவர்களுடைய விசுவாசம் இப்பொழுது எப்படி உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்கள் சோதித்து அறிந்து மறுபடியும் அந்த ஆதியில் இருந்த அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்கள் வர வேண்டும். அந்த விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனை அன்பு கூற வேண்டும். தேவனை அன்பு கூறுகிறவர்கள் மனுஷர்களையும் அன்பு கூறுவார்கள். நீங்க உங்களை நேசிக்கிறது போல பிறரை நேசியுங்கள். நீங்க மற்றவங்களை நேசிக்கும் போதுதான் தேவனையும் நேசிக்கிறீர்கள் என்பதை அது காட்டுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்வம் தள்ளப்பட்டது. அது பூமியில விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துக்கு வரப்போகிறார். அவர் வரும்போது இந்த பெரிய வலுசர்வம் என்ற இந்த பிசாசம் அல்லது சாத்தான் அல்லது பழைய பாம்பு இத்தனை பேர்களும் அவனுக்கு உண்டு. இவனும் இவனை சேர்ந்த தூதர்களும் வானத்திலிருந்து கீழே தள்ளப்படுகிறார்கள். யார் இவர்களை தள்ளுகிறது? மிகாவேல் என்கிறதான பிரதான தூதனும் அவனை சேர்ந்த தூதர்களும் இந்த சாத்தானோடு இந்த பிசாசோடு யுத்தம் பண்ணி இவர்களை அடித்து கீழே தள்ளுகிறதை பார்க்கிறோம். இங்கே சாத்தான் இவனை சேர்ந்த தூதர்களும் இவர்கள் பூமியில விழுகிறார்கள், பூமியின் மேல் விழுகிறார்கள். ஜெயம் யாருடையது? யாருடையது? பிசாசு ஜெயிக்கிற மாதிரி அங்க சீன் தெரியும், ஆனா அவன் ஜெயிக்க மாட்டான். நீங்க பயப்படக்கூடாது. பார்த்தா நல்ல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறது, இனி ஒன்றுமே ஆகாதே என்று சொல்லி நீங்க சந்தேகப்படக்கூடாது. கடைசியில ஜெயம் கர்த்தருடையதுதான், கர்த்தருடைய பிள்ளைகளுடையதுதான். உங்களுக்கு வருகிற சோதனைகளை பார்த்து வேதனைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், பின்வாங்க வேண்டாம். உங்களுக்கு தேவன் துணையாக இருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன்படுங்கள், நான் உலகத்தை ஜெயிப்பேன். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்களும் ஜெயிப்பீர்கள். சாத்தான் கீழே விழாம அவன் தோற்று போனவனாக கீழே விழுவான். அவனை சேர்ந்த தூதர்களாக கீழே விழுறார்கள். ஆகவே இந்த சாத்தான் என்றைக்கு இருந்தாலும் அவன் தோற்று போகிறவன் தான், நித்திய நரகத்துக்கு தூக்கி எறியப்படுகிறவன் தான். அவனை குறித்து நீங்கள் பெருசாக எதையும் எண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். இன்னைக்கு அவருடைய வல்லமைகள் இன்னைக்கு மாதிரிக வல்லமைகளாக, விலுசுரிய வல்லமைகளாக
ஏவல் அனுப்பப்படுகிற ஆவிகளாக இந்த உலகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒன்றமில்லை. அந்த வல்லமைகள் எல்லாம், மாந்திரிக வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிந்து போகும். இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லும் போதே, இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் சொல்லும் போதே மாந்திரிக வல்லமைகள் அழியும், பாவ வல்லமைகள் அழியும், சாப வல்லமைகள் அழியும், வியாதி வல்லமைகள் அழியும், எல்லா பிரச்சனைகளும் மாறும். உங்களுடைய எல்லாமே புதிதாகும், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால், கிறிஸ்துவை இயேசுவை விசுவாசித்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். பழையவைகள் ஒன்றுமே இருக்காது, நிலை நிற்காது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளது என்றார். நீங்க சோதனைக்குள்ள விழக்கூடாதுன்னா, சாதாரண சோதிக்கும் போது அந்த சோதனைக்குள்ள விழக்கூடாதுன்னா நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபிக்க வேண்டுமானால் உங்களுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறத விட்டுட்டு இருக்கிறாங்க. அனைவருடைய ஜெபம் குறைந்து போயிருக்கிறது, ஜெபம் இல்லாமலே போயிருக்கிறது. அது காரணம் என்ன? ஜெபித்து என்ன நடக்க போகுது என்ற ஒரு சோர்வு அவங்களுக்குள்ள பிசாசு அவிசுவாசத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் கட்டளை நமக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. டெய்லி நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் சாப்பிடுறோமா இல்லையா? அதுபோல என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றதை விட்டுறக்கூடாது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க செய்யும். அப்ப இந்த உலகத்தில் அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்துடைய பெருமை என்கிற இந்த 3 பாவங்களும் பயங்கரமாக காணப்படுகிறது. இதையெல்லாம் நாம் எப்படி ஜெயிக்க முடியுமா? தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப தேவனால பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? உங்கள் விசுவாசமே. உங்க விசுவாசத்தை மட்டும் விடவே கூடாது. விசுவாச அறிக்கையை தொடர்ச்சியா செய்யும். ஒரு கொஞ்ச நேரத்துல செத்து போகிற மனுஷனிடத்துல நீங்க போய் ஆண்டவரை விசுவாசிங்க, உங்களுக்காக நானும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ண சொன்னா அந்த மனுஷன் சாக வேண்டிய மனுஷன் கூட சாகவே மாட்டான். இயேசுவின் நாமத்தில் அவ்வளவு பவர் இருக்கு. இயேசுவின் நாமத்தில் அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு. சத்த சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. உலக ஆவி அல்ல, அசுத்த ஆவி அல்ல, மரணத்தை உண்டுபடுகிற ஆவி அல்ல, ஜீவனை உண்டுபடுகிற ஆவி நமக்குள்ள இருக்கிறது. அது யாருடைய ஆவி? இயேசுவின் ஆவி. ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தை விடக்கூடாது. உங்களுடைய விசுவாசத்துக்கு பலன் உண்டு. விசுவாசத்தோட நீங்கள் செய்கிற ஜெபத்துக்கு பலன் உண்டு. அதனால எந்த நேரத்திலும் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யா, ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள்ளே தரித்து இருக்கிறது. அவன் தேவனால பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனுடைய பிள்ளை, தேவனால பிறந்தவன், அவன் தொடர்ந்து பாவ வாழ்க்கையிலே நிலைக்க மாட்டான். தேவ பிள்ளைக்கு பாவத்தை தொடர்ந்து செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அவன் தேவனால பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஏனென்றால்
முதல் பிறப்புல நமக்கு இல்லாத ஒரு பலன் மறுபிறப்பில் உண்டாயிருக்கிறது. காரணம், நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம். தேவனாலே பிறந்த நமக்கு பாவத்தின் மேலே ஜெயம் உண்டு. தேவனாலே பிறந்தவர் பாவம் செய்ய மாட்டார். சங்கீதம் 119:11, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு எதை என் இருதயத்தில் வைத்தேன்? உங்களுடைய வாக்கு, தேவ வாக்கு, தேவ வசனம், தேவ வார்த்தை எங்க இருக்க வேண்டும்? நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். பைபிள் இருக்கு, அது பைபிளோடு முடிஞ்சிடக்கூடாது. வீட்டுல இருக்கிற அந்த சுவர் மேல எல்லாம் இருக்கு, அதோட முடிந்து விடக்கூடாது. எங்க இருக்கணும்? தேவனுடைய வசனம் எங்க இருக்கணும்? நம்முடைய இருதயத்துல. இருதயத்துல இருந்தா பாவம் இருதயத்துல நிலைக்க முடியாது. அப்ப இந்த நாள் முதல் எல்லாரும் தேவ வசனத்தை, தேவ வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி எங்கே வைக்க வேண்டும்? உங்களுடைய இருதயத்திலே வைக்க வேண்டும். ஒட்டியவான 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடார். நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். காக்கிறான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். உங்களை நீங்கள் தான் காத்துக் கொள்ள வேண்டும். இன்னொருத்தர் மேல் பழி போடக்கூடாது. அவங்க தான் என்னை மாத்திட்டாங்க, அவங்க தான் செய்ய சொன்னாங்க, அதனால போனேன், அதனால செஞ்சேன் அப்படின்னு எல்லாம் ஆதாம போல ஏவாள போல குற்றத்தை இன்னொரு மற்றவங்க மேல தூக்கி போடக்கூடாது. நம்ம தெளிவா இருக்கிறோம், நமக்கு அறிவு இருக்குது, நமக்கு எல்லாம் தெரியும். அப்படி இருக்க நாம் நம்மையே காத்துக் கொள்ள வேண்டும். சொல்லுங்க, இதுக்கு மேல மற்றவங்க மேல நான் என்ன செய்ய மாட்டேன்? பழி போட மாட்டேன். என்னையே நான் காத்துக் கொள்வேன். தேவ வசனத்தை இருதயத்தை வைத்து நான் என்னையே காத்துக் கொள்வேன். அவங்க மேல இவங்க மேல நான் என்ன செய்ய மாட்டேன்? சொல்ல மாட்டேன். என்ன ஒரு பெரிய நீதிமானா என்ன நல்லவரை போல நான் என்ன செய்ய மாட்டேன்? உலகத்துக்கு எனக்கு நான் காட்ட மாட்டேன். என் பாவங்களை நான் ஒத்துக்கொள்வேன். என்ன நான் தாழ்த்துவேன், அறிக்கை செய்வேன், மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு அறிக்கை செய்யணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:25 மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலைட்டு என் கையை அவருடைய விழாவிலை போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். ஆண்டவருக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு சீஷன் என்ன சொன்னா, நான் என் விரல அவருடைய காயத்தை போட்டு தொட்டால் வழி நான் என்ன செய்ய மாட்டேன்? நம்ப மாட்டேன். இந்த தோமாக்குள்ள சந்தேகம் இருந்தது. ஆண்டவர் அவனால அறிய முடியல, கண்டுகொள்ள முடியல, விசுவாசிக்க முடியல. இந்த நிலைமையில இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஆண்டவர் உண்மையாவது இருக்கிறாரா? இருந்தா எனக்கு ஏன் இந்த நிலைமை? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறதே. நான் இவ்வளவு நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஜெபத்துக்கு பதில் வரலையே, அற்புதம் நடக்கலையே என்ற கேள்விகள், சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறா? ஆனால் பிரியமானவர்களே, நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, உங்களை விட மற்றவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அது உண்மை அல்ல. நீங்க தான் மற்றவர்களை விட நல்லா இருக்கிறீங்க. You are better than others. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லும் போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் விழுந்தால் உங்களை அவர் தூக்கி விடுகிறார். நீங்கள் பலவீனப்பட்டால் உங்களை பலப்படுத்துகிறார். உங்களுக்கு ஏற்ற வேலையில ஏற்றதை அவர் செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஆனால் மற்றவருடைய நல்லவர்கள் அப்படி இல்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அவர்கள் பெற்றில்லை. ஆனால் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவை நீங்கள் பாக்கியவான்கள். தேவ சமூகத்துக்கு இன்றைக்கு நீங்களாக வரவில்லை, தேவன் உங்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். தோமாவை போல சந்தேகப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுடைய சந்தேகம் நீங்க போகிறது.
உங்களுக்குள்ள விசுவாசம் முழுவதும் வரப்போகிறது. உங்களுக்குள்ள உங்க விசுவாசம் வளரப் போகிறது. உங்களுடைய விசுவாசம் பலப்பட போகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அவர் சந்தேகப்பட்டாலும் ஆண்டவர் எவ்வளவு இறக்கமுள்ளவர், எவ்வளவு நல்லவர் பாருங்க. சரி, நீ கேட்டபடியே உன் விரல் என்ன பண்ண, விழாவில் போட்டுப்பார், என் தள்ளுவை தொட்டுப்பார், தொட்டு பார்த்த பிறகு நீ அறிந்து கொள்ளுவ நானே என்று. இயேசு அவனுடைய அவிசுவாசத்திலே கூட அவனுக்கு உதவி செய்தார். ஒருவேளை நீங்க யாராவது சொல்றீங்களா, ஆண்டவரே உங்களை நான் முழு விசுவாசிக்க விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை, ஆண்டவரே உம்மை முழுமையாய் விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறீர்களா? நீங்கள் அப்படி இந்த நேரத்தில் கேட்டால் நீங்கள் முற்றிலும் அவரை விசுவாசிக்க உங்களுக்கு அவர் உதவி செய்வார். ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அவன் ஆண்டவருடைய அந்த தள்ளுமுடுகளை அந்த விழாவை தொட்டு பார்த்தார். தொட்டு பார்த்த உடனே அவர் ஆண்டவர் தான், அவர் இயேசுதான், அவர் தேவன் தான் என்பதை அறிந்து கொண்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே, கதறா, என் ஆண்டவரே என் தேவனே, சந்தேகப்பட்டேன் என்று சொல்லி அவன் மனஸ்தாபப்படுகிறார். யோவான் 20:29 கடைசியாக அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தார், காணாது இருந்தோம் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எந்த நேரத்திலும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு உங்களுடைய சந்தேகம், உங்களுடைய அவிசுவாசம் எல்லாம் நீங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அவர் இந்த 2வது முறை மத்திய ஆகாயத்துக்கு அவருடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள முடியாது வரப்போகிறார். அவர் வரும் அந்த நாள், அந்த நேரம் சமீபத்தில் இருக்கிறது. அந்த நேரத்திலே நீங்கள் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க, உங்களுடைய அவிசுவாசம் நீங்கி நீங்கள் குணமடையுங்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க இந்த நேரத்திலே ஒரு அறிக்கையை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம் மத்தியில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அழுகுகளோடு வந்திருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் நமக்காகப்பட்ட அந்த காயங்கள் இன்னைக்கு தழும்புகளாக இருக்கிறது. அந்த தழும்புகள் இன்னும் கூட மறையாமல் இருக்கிறது. இன்னைக்கு அவர் நம் மத்தியில வந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளை நாம் தொடுவோமாக. அவருடைய தழும்புகளை நாம் தொடர்போது நம்முடைய சந்தேகம் நீங்கும், நம்முடைய அவிசுவாசம் நீங்கும், நாம் குணமடைவோம். ஆண்டவரை முழுவதுமாய் விசுவாசிப்போம். விசுவாசிக்கும் போது தேவ மகிமையை காண்போம். அற்புதங்கள் நடக்கும், வியாதிகள் குணமாகும், பலவீனங்கள் நீங்கும், வறுமைகள் மாறும், கடன் பிரச்சனைகள் ஒரு விடுதலை உண்டாகும், விசுவாசனுடைய பிடிகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், ஜெயம் உண்டாகும். ஒரு அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நான் விசுவாசத்தை இழந்திருக்கிறேன், நான் விசுவாசங்களை குறைந்திருக்கிறேன், என் பாவங்களை மன்னியும். உம்மை விசுவாசிக்க விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. எனக்கு காணப்படுகிற பிரச்சனைகள் சூழ்நிலையில் அப்படியே மாற்றி இருக்கிறது. விசுவாசத்தை வஞ்சித்து விட்டால் நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை மன்னியும். மீண்டும் எனக்கு ஆசிரியர் உடைய பரிசுத்தமான ரத்தத்தாலே என்னை கழுவும். உங்களுடைய மகனாய் ஏற்றுக்கொள்வோம். என் தேவரே, என் ஆண்டவரே, என் தகப்பனே, என்னை மன்னியும், என்னை ஆசீர்வதியும். உம்மை விட்டால் எனக்கு வழி இல்லை, உம்மை விட்டால் எனக்கு கதி இல்லை. எனக்கு உதவி செய்யும், எனக்கு அற்புதம் செய்யும். ஆண்டவருடைய நீர் மீண்டும் வரும்போகிறீர்கள். உடைய வருகையில் உம்மை காண, ஆண்டவருடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்பட என் விசுவாசத்தை ஆண்டவரை பலப்படுத்தும்.
ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். தொடர்ந்து நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்க பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என் இருதயத்திலே வைத்து என் இருதயத்தை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேன். இருதயத்தை சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே உம்மை தரிசிக்க, பரிசுத்தமாய் ஜீவிக்க, பாவம் செய்யாமல் ஜீவிக்க ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எனக்கு கொடுத்தீரே ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே அதற்காக ஸ்தோத்திரம். புதிய கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. இப்பொழுது நாம் காணிக்கைக்கு கடந்து செல்வோம். அதன் பிறகு ஆண்டவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோமாக.
இப்பொழுது நாம் ஆண்டுடைய போஜனத்தில் பங்கு கொள்வோமாக. மாஸ்டர் பிலிப்பு அவர்கள் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை மரணத்தை சந்திக்கும் முன்பாக அந்த இரவிலே தன் சீடர்களோடு இந்த பானபந்தியை அவர் ஏற்படுத்தியிருந்தார். அதாவது தன்னுடைய சரீரம் விற்கப்பட போகிறதை அதை அவர்கள் சரீரத்தை விற்கத்தக்கதாய் அவர் தாமே இந்த ராபோஜனத்தை ஏற்படுத்தி தன்னுடைய சரீரம் விற்கப்பட இருக்கிறதுக்காக அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தன் சீடர்களுக்கு அந்த இரவிலே கொடுத்து, இதை நீங்கள் வாங்கி பருகுங்கள், புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்றப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்படியாக எல்லோரும் அதில் பங்கு பெற்ற பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் சொன்னதாவது, இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். சர்வவல்ல தேவன் நமக்காக அவர் பாடுகளை ஏற்று ரத்தம் சிந்தி அந்த சிலுவையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் கூட அந்த அவர் பட்ட அடிகளுக்காக தன்னுடைய சரீரம் அலங்கோலமாய் போவதற்காக இந்த அப்பத்தை அவர் நமக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்க அவர் அர்ப்பணித்ததை அறிந்திருக்கிறோம். அதே போல அவர் சிந்தப்படுகிற இரத்தத்தையும் நமக்கு அவர் அறிவித்து தான் விற்கப்படுகிற அப்பத்தின் சிந்தின இரத்தத்தின் சாயலாக இந்த போஜன பந்தி ஆயத்தப்படுகிறார். இதில் பங்கு கொள்கிற நாம் யாவரும் ஒரு நிமிடம் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி இதில் நாம் பங்கு கொள்வோம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களுக்காக ஜீவனை விட்டு பரம தரப்பதை இந்த மாலை வேளையில் பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிற யாவரையும் நீர் இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ள துணையாக இருந்ததற்காக மிக நன்றி. எங்களுடைய பாவ சாப கேடுகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஒப்புரவாக்க நீர் உம் அன்பை இதிலே வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் பங்கு கூட எங்களை தகுதிப்படுத்தி ஒரு விஷயம் எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்குள்ளே நீர் மாற்றி புதிதாக எங்களை உமக்குரிய பாத்திரமாக மாற்றி நீர் என்று விசுவாசிக்கிறோம். என்றும் மாறாட்ட இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நாம் ஒரே குடும்பமாக அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நமக்கு இந்த பந்தியில் அவர் கொடுத்ததை கிருபைக்காக நன்றி சொல்லி ஒரே குடும்பமாக நான் பண்ணுவோம். காணிக்கை பந்திக்கு நாம் தேவனுக்கு கொடுத்த கரங்களை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று நாம் அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசிக்கிறோம். அவர்கள் நன்றி என்ற பாடலாக கண்களை மூடி நாம் ஜெபிக்குமாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நீங்கள் உங்கள் தேவைகளெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பரிசுத்த தேவனே, எல்லா துதியும் மகிமையும் கனமும் உமக்கே உரியதாகுது. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன்.
உம்முடைய உண்மைத்தன்மைக்காகவும் உம்முடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றியதற்காகவும் நன்றி. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை என்பதை அறிந்து உம்முடைய வரம் பெற்ற பலத்தில் விசுவாசத்தையும் உறுதியான நம்பிக்கையையும் எங்களுக்கு தந்தருளும். உம்மில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறவும் ஆராதிக்கவும் எங்களுக்கு உதவும். எல்லா சத்தியத்திற்கும் ஆதாரமாக இருப்பதற்காக நன்றி. நாங்கள் குழப்பமடையும் போதும் உமது தெளிவு தேவைப்படும் போதும் எங்கள் இருதயங்களோடு தொடர்ந்து பேசி எங்களுக்கு ஆலோசனை கூறும். எங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் உமது ஞானம் எங்களுக்கு தேவை. பிதாவாகிய தேவனே, நாங்கள் உமது பிள்ளைகள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம். நீர் எங்களை படைத்த நோக்கத்திற்கு ஏற்ப நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வது அவசியம். என்ன செய்வது என்று தெரியாத போது எங்களை வழிகாட்டி வழிநடத்தும். பவுலை போலவே விசுவாசத்தில் நடக்கவும் உமது திட்டங்களை நம்பவும் நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் ஒரு அன்பை பிரதிபலிக்கவும் எங்களுக்கு கற்றுக்கொடும். ஆதியிலே முடிவை காணுவதற்காகவும் தேவையான விஷயங்களையும் நன்மைக்காக பயன்படுத்தும் பேரரசராக இருப்பதற்காகவும் நன்றி. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடைசியாக நாம் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பாஸ்டர் பிரபு ஜெயராஜ் பாஸ்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம்ம எழுதியிருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே கூட அருமையான சகோதரி கர்த்தர் ஆசீர்வதித்த ஊழியத்தை அருமையான முறையில் எடுத்து பொழுது கொடுத்துள்ளார். அருமையான ஒரு ஊழியம், விழுப்புரம் அறுவடை ஊழியம். கர்த்தர் தாமே அருமையான சகோதரிகளாக இன்னைக்கு ஊழியக்காரர் கூட இருந்த பாசமான ஊழல் செய்வது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் கூட கர்த்தர் தாமே 7 வருடம் கண்மனை போல பாதுகாத்து அரவணைத்து இந்த ஊழியத்தில் உறுதியாக நின்று மகளை எடுத்து பூஜைப்படுத்தி இருக்கிறதுக்காக நல்ல ஊழல் செய்ய கூட அருமையான சகோதரிக்காக திரும்பிப்போம். கஷ்டமாக மூத்த ஊழியக்காக அருமையான நம்மள கண்களில் மூடி அருமையான சகோதரி கருத்து இன்னும் அருமையாக பூஜைப்படுத்த முடியாது. கருத்தோட பிரசனத்துக்குள்ள நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய எல்லாரும் மகிழ்ச்சி. அல்லேலூயா 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 அதிக அதிகமாய் அன்பு செய்து நேசிக்கிறதான நிச்சயம் நாம் கெட்டு போகக்கூடாது. பரலோகத்தை வீட்டுக்கு ஊடகத்துக்கு மனித அவதாரம் எடுத்து பாவத்திற்காக சாபத்திற்காக கல்வாரி சமயங்கள் அடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு ரத்தத்தால் எங்கள் கல்வி பரிசுத்தப்படுத்தி எங்கேயோ வாழ்ந்த எங்களை இந்த ரத்தத்தினால் ஒன்று கூட்டி இந்த வேலையில கூட அருமையான இந்த ஊழியத்தில் 7 ஆண்டுகள் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்து அதில் நாங்கள் பங்கு பெற நீ கிருபை செய்ததினாலே
இந்த கொடான கொண்ட சோத்திரத்தை துதிகளோடு கூட எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேதம் அழகாய் சொல்கிறது. ஆண்டவரே, யோவான் 15:14 வாசிக்கும்போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீர் போய் கனி கொடுக்கபடியாய் உங்கள் கனி நிலைத்திருக்கபடியாய் உங்களை நான் ஏற்படுத்தினேன், பிதாவின் நாமத்தினால் எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய் என்ற வசனத்தின் அடிப்படையில் அருமையான சகோதரனை வேறு பிரித்து இந்த ஊழியத்தில் மென்மேலும் ஆசீர்வாதத்தை எடுத்து பிரோஜனப்படுத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரன் போன்ற அநேக பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் கூட இந்த ஊழியத்தை விடாதபடிக்கு கட்டி எழுதத்தக்கதாக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் முற்றுமையாய் நின்று இம்மட்டமாய் நடத்தினீர், இனிமேலும் நடத்த வல்லவரான ஒரு காயப்பட்ட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேதம் அழகாய் சொல்கிறது, நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது என்றார். அப்படியே அந்த சகோதரர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி இந்த இடத்துல மென்மேலும் கர்த்தத்தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தி நல்ல சுக ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னுமாய் அநேக ஊழியர்களிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்யத்தக்கதாக தேவ ஆவியானவர் ஊழியர்கள் வழிநடத்தபடியாய் இந்த காயப்பட்ட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ வல்லமை அருமையான மகள் மேல காணப்படும். கர்த்தருடைய ஆண்டவரே கிருபை அருமையான மகள் மேல காணப்படும். பரிசுத்த ஆவியின் வரங்கள் அருமையான மகள் மேல அபகட்டாங்க அபிஷேகமாய் இறங்கி வல்லமையா இந்த கடைசி காலத்தில் எடுத்து பிரோஜனப்படுத்தபடியாய் இந்த காயப்பட்ட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வகையில இந்த பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவேன். கேட்ட செய்தியின் பிரகாரமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியில் வரும்போது விசுவாசத்தையும் அன்பையும் சபையில காண முடியாதுன்னு சொல்லி நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். ஒரே குடும்பமாய் கட்டப்பட்டு கட்டற்காக எழுதி பிரகாசிக்கத்தக்கதாக தேவனுக்கு கிருபை செய்ய எல்லா ஜெபத்தையும் சர்வத்தோதியான சர்வ வல்லமை படைத்த மீட்பு சுகமான நசரேத்தாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமாக ஜெபித்த காலத்து விளையாட்டை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கும் சம்பத்தி இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக் கொண்டிருக்கிற ஜீவனுள்ள நல்ல தகவல். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரின் சகல உபகாரங்களையும் தருவார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் காவலும் சதா காலம் அவரின் சகோதரர்களுக்கு வந்த அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் இன்றும் என்றும் எப்போதுமே நமக்கு ஜெயம் கொடுக்கிறது என்று ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Thank you, Pastor. இன்றைய நாளில் நீங்கள் அனைவரும் ஒரு 2-3 நிமிடம் அமரவும். கேக் கட்டிங் இருக்குது, கேக் கட்டிங் முடிச்சுட்டு உணவு இருக்குது, தயவுசெய்து வாங்கிட்டு போய் வீட்டுக்கு சாப்பிடுங்க. ஒரு செய்தி, என்னோட அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு சாட்சி சொல்றாங்களாம், அந்த சாட்சியை தயவு செய்து கொஞ்சம் கேட்டுடுங்க. வாங்க வந்து சொல்லுங்க. இங்கே சொல்லுங்க. நமஸ்காரம். மிக்க நிர்வாண கிருபைன்னு சொல்லுங்க. பாஸ்டமும் அனுபவம் ஃபோன் பண்ணுவாங்க. ரொம்ப உடஞ்சி ரொம்ப வேதனையாக இருந்தேன். அந்த டைமில் ஃபோன் பண்ணேன், யாராருக்கோ ஃபோன் பண்ண, யாரும் எடுத்து பாஸ்ட் பண்ணுவோம். உடனே ஃபோன் எடுத்து, அம்மா இந்த மாதிரி விஷயமா இருக்குமா, எங்களால் பே பண்ணுமா அப்படின்னு காலி பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப வறுமையாக இருக்குது, ரொம்ப ஒழுங்கு என்னால் முடியல, எல்லாம் எனக்கு படிக்காங்க, யாருமே இதை முன்னாடி, ஆனால் நீங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம் அப்படி அதே மாதிரி மகன் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது அந்த